இறையாட்சி மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பை இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. தேவதாயின் மாதம் இது வல்லவோ, இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரீர்தோல. தேவதாயின் மாதம் இது வல்லவோ. இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் அனைவரும் மகிழ்ச்சி வரும் நாள் இது. அன்னை மரியாளுக்கு தேவ மாதாவுக்கு உகந்த அந்த மே மாதத்தின் 13ஆம் நாள் புனித பாத்திமா அன்னைக்கு உகந்த நாள். பாத்திமா அன்னை காட்சி கொடுத்த அற்புதமான ஆசீர்வாதமிக்க நாள். இந்த நாளில் நாம் அன்னையின் ஆசீர்வாதங்களை, அன்னையுடைய பரிந்துரை ஜெபத்தை முழுமையாக பெற நாம் இந்த திருப்பலியிலே வேண்டிக் கொள்வோம். அன்பு மக்களே, அன்று பாத்திமா அன்னை நம்மிடம் கேட்டுக்கொண்டது, இந்த உலகத்தார் செய்யும் அத்தனை பாவங்களுக்கும் பரிகாரமாக நீங்கள் ஜெபமாலை ஜெபியுங்கள் என்று. இந்த ஜெபமாலை என்பது அழகையை எதிர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆயுதம். எனவே நீங்களும் நானும் இன்றைய தினம் நமது உலகத்தில் இருக்கின்ற அத்தனை சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். பாத்திமா அன்னை தன்னை ஜெபமாலையின் தாயாக, ஜெபமாலை அன்னையாக வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். எனவே அன்பு நெஞ்சங்களே, அன்னை மரியாள் மீது பற்று கொண்டு வாழ்வோம். அன்னை மரியாளிடம் இடைவிடாது ஜெபிப்போம். இந்த நல்ல நேரத்திலே இந்த தியாக திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய குற்றங்குறைகளுக்காக மனம் வருந்தி கண்களை மூடி கரங்களை கூப்பி ஒரு நிமிடம் மௌனமாய் ஆண்டவரிடம் மன்னிப்பை கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவாவும் திருமகனின் அன்னையை எங்களுக்கும் அன்னையாக தந்துள்ளீரே. உலகின் மீட்புக்காக நாங்கள் தவத்திலும் மன்றாட்டிலும் நிலைத்து நின்று கிறிஸ்துவின் ஆட்சியை நாளுக்கு நாள் திறம்பட வளர்க்க எங்களுக்கு ஆற்றல் அருள்வீராக. உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும்
உம்முடைய திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. புதிய எருசலேம் என்னும் திருநகர் தன் மணமகனுக்காக தன்னையே அணி செய்து கொண்ட மணமகளைப் போல் ஆயத்தமாயிருந்தது. திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறை வார்த்தைகள் 1 முதல் 5 வரை. யோவானாகிய நான் புதியதொரு விண்ணகத்தையும் புதியதொரு மண்ணகத்தையும் கண்டேன். முன்பு இருந்த விண்ணகமும் மண்ணகமும் மறைந்து விட்டன, கடலும் இல்லாமல் போயிற்று. அப்போது புதிய எருசலேம் என்னும் திருநகர் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். தன் மணமகனுக்காக தன்னையே அணி செய்து கொண்ட மணமகளைப் போல் அது ஆயத்தமாயிருந்தது. பின்பு விண்ணகத்திலிருந்து எழுந்த பெரும் குரல் ஒன்றை கேட்டேன். அது, இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது, அவர் அவர்கள் நடுவே குடியிருப்பார், அவர்கள் அவருக்கு மக்களாயிருப்பார்கள், கடவுள் தாமே அவர்களோடு இருப்பார், அவரே அவர்களுடைய கடவுளாயிருப்பார். அவர்களுடைய கண்ணீர் அனைத்தையும் அவர் துடைத்து விடுவார். இனிமேல் சாவு இராது, துயரம் இராது, அழுகை இராது, துன்பம் இராது, முன்பு இருந்தவையெல்லாம் மறைந்து விட்டன என்றது. அப்போது அரியணையில் வீற்றிருந்தவர், இதோ நான் அனைத்தையும் புதிதாக ஆக்குகின்றேன் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார், பெண்களுக்குள்
அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி இயல் 19 இறை திருவசனங்கள் 25 முதல் 27 முடிய. அக்காலத்தில் சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் குளோப்பாவின் மனைவியுமான மரியாவும் மகதலா மரியாவும் நின்று கொண்டிருந்தனர். இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா, இவரே உம் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரே உம் தாய் என்றார். அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். தாயே கன்னி மாதா தன்மை மேன்மை கொண்டாயே, தூய கற்பே ஒளிமங்காய் ஜோதியுடையாய் அணிந்தாயே. பேயாம் சர்ப்பம் தலைமிதித்தாய் திரளாத கண்ணி மாதானி, ஓயாதும்மை உலகமெல்லாம் உத்தம கன்னி தாய் என்ப. அன்னை இன்றி நமக்கு வெற்றி இல்லை, அன்னை இருக்க நமக்கு தோல்வி இல்லை. இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் புனித பாத்திமா மாதாவின் திருநாம விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மாதா என்றாலே மகிழ்ச்சி. எனவே மாதாவுக்குரிய இந்த மே மாதம், அதிலும் சிறப்பாக இந்த 13ஆம் தேதி நம்முடைய பாத்திமா மாதாவின் திருவிழாவாக இருக்கிறது. அன்பு நெஞ்சங்களே, நம்முடைய மாதா எந்த அளவுக்கு மகத்துவமிக்கவர்கள் என்பதை நீங்கள் உணர வேண்டும் என்றால், புனித அகுஸ்தினார் அருமையாக சொல்கிறார், இந்த உடல் முழுவதும் நாவாக இருந்தாலும் நாம் போதுமான அளவுக்கு அன்னை மரியாளை புகழ்ந்து போற்ற முடியாது என்று சொல்கிறார். அந்த அளவுக்கு அன்னை மரியா மீது பற்று வைத்தவர் புனித அகுஸ்தினார். அதே போல எம்முடைய 5 காயம் வரம் பெற்ற தந்தை பியோ சொல்கிறார், ஜெபமாலை ஜெபிப்பதினால் எனக்கு எந்த வரமும் கிடைக்காமல் இருந்ததில்லை என்று சொல்கிறார். எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, தந்தை பியோ அவர்கள் இறப்பதற்கு முன்பு அவர் உச்சரித்த கடைசி வார்த்தை மரியாயே. மாதாவுடைய பெயரை உச்சரித்த பிறகுதான் அவர் இறந்து போனாராம். ஏன் தெரியுமா? அவர் அந்த அளவுக்கு மாதா மீது பக்தி கொண்டிருந்ததனால், இந்த மே மாதத்தில் மாதாவுடைய மாதத்தில் சொல்கிறேன் மக்களே, தந்தை பியோ ஒரு நாளைக்கு 36 முறை ஜெபமாலை ஜெபிப்பாராம். அன்பு நெஞ்சங்களே, இன்றைய தினத்தில் நாம் கொண்டாடுகின்ற இந்த பாத்திமா மாதாவுடைய வரலாற்று பின்னணி என்ன? இந்த பாத்திமா மாதா 9 வயது நிரம்பிய லூசியா, 8 வயது நிரம்பிய பிரான்சிஸ்கோ, 6 வயது நிரம்பிய ஜெசிந்தா, இந்த 3 நபர்களுக்கும் 1916ஆம் ஆண்டிலே 6 முறை காட்சியளித்திருக்கிறார்கள். அப்போ நெஞ்சங்களே, அசந்து போய்விங்க. இந்த முதல் காட்சியானது 1916ஆம் ஆண்டு குளிர்காலத்தில் நடந்ததாம். அப்பொழுது லூசியா, பிரான்சிஸ்கோ, ஜெசிந்தா 3 பேரும் அவர்கள் ஆடுகள் மேய்த்து கொண்டிருந்தார்கள். புயல் வந்ததும் பயந்து ஒரு குகையில் தஞ்சம் புகுந்தார்கள். அந்த புயல் அடங்கின பிறகு அவர்கள் ஜெபமாலை ஜெபித்த பிறகு விளையாடி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஒரு அழகான இளைஞனை போன்ற ஒரு அதிதூதர் சம்மனசு காட்சியளித்தார். அந்த சம்மனசு சொன்ன அருமையான ஜெபம் என்ன தெரியும் மக்களே?
அவர் தன்னை ஒரு சமாதானத்தின் தூதர் என்று அறிமுகப்படுத்திய பிறகு அவர் சொன்ன ஜெபம், ஆண்டவரே, நான் உம்மை நம்புகிறேன், நான் உம்மை ஆராதிக்கிறேன், நான் உம்மை விசுவசிக்கிறேன், நான் உம்மை அன்பு செய்கிறேன். மேலும் யாரெல்லாம் உம்மை நம்பாமல் இருக்கின்றார்களோ, யாரெல்லாம் உம்மை ஆராதிக்கவில்லையோ, யாரெல்லாம் உம்மை விசுவசிக்கவில்லையோ, யாரெல்லாம் உம்மை அன்பு செய்யவில்லையோ அவர்களை மன்னிக்குமாறு வேண்டிக் கொள்கிறேன் என்ற ஒரு அற்புதமான ஜெபத்தை சொன்னாராம். 1916 அதே ஆண்டில் இரண்டாவது காட்சியாக கோடை காலத்தில், இது போன்ற கோடை காலத்தில் ஒரு காட்சி இந்த 3 சிறுவர்களுக்கும் கொடுக்கப்படுகிறது. இந்த காட்சியில் வந்த வானதூதர் ஜெபம் செய்யுங்கள் என்ற கட்டளையை கொடுக்கிறார். இயேசுவின் திரு இருதயமும் அன்னை மரியாளின் மாசற்ற திரு இருதயமும் இரக்கத்தின் அடையாளமாய் இருக்கிறது. ஆனால் இந்த இரக்கத்தின் மேன்மையை இன்றைய மனிதர்கள் உணரவில்லை. எனவே இது வருத்தமாக இருக்கிறது, இதற்காக நீங்கள் பரிகாரம் செய்ய வேண்டும் என்று லூசியா, பிரான்சிஸ்கோ மற்றும் ஜெசிந்தாவிடம் கேட்கிறார்கள். அப்பொழுது லூசியா கேட்கிறார், எப்படி நாங்கள் இதற்கான பரிகாரம் செய்ய முடியும் என்று சொல்லும் பொழுது அழகாக அற்புதமாக அந்த வானதூதர் சொன்னார், நீங்கள் செய்யும் எல்லா செயல்களையும் பரிகாரமாக, பாவங்களுக்கு பரிகாரமாக, இந்த உலகத்தார் செய்கின்ற பாவங்களுக்கு பரிகாரமாக ஒப்பு கொடுங்கள். ஜெபமாலை ஜெபித்து பரிகாரத்தை ஒப்பு கொடுங்கள். ஜெபமாலை ஜெபித்து செயல்களை, நாம் செய்கின்ற வேலைகளை பரிகாரமாக ஒப்பு கொடுக்க சொல்கின்றார்கள். அன்பு மக்களே, இந்த 2 காட்சிகளுக்கு பிறகு 1916ஆம் ஆண்டு இறுதியில் 3வது காட்சி, வானதூதர் ரச கிண்ணத்தோடும் திவ்ய நற்கருணை பேழையோடும் காட்சியளித்தாராம். நற்கருணை ஆண்டவரில் நாம் எந்த அளவுக்கு விசுவாசம் வைக்க வேண்டும் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மக்களே. இன்று அன்னை மரியாளை பற்றி அவதூறு சொல்கின்ற அத்தனை விதமான சபைக்காரர்களும் நாம் சொல்ல வேண்டியது, இந்த பாத்திமா அன்னை காட்சி கொடுப்பதற்கு முன்பாக, நான் தன்னுடைய காட்சியில் அந்த அன்னை தோன்றுவதற்கு முன்பாக நற்கருணை ரச கிண்ணத்தையும் அந்த நற்கருணை பேழையையும் நமக்கு காட்சியில் கொண்டு வருகிறார்கள். எந்த அளவுக்கு நற்கருணை ஆண்டவர் மீது நாம் பற்றிருத்திட வேண்டும். அன்பு மக்களே, அழகாக அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வானதூதர் சொல்கிறார், இந்த உலகில் உள்ள அத்தனை ஆலயங்களில் இருக்கின்ற நற்கருணை பேழையில் 3 கடவுளாக வீற்றிருக்கின்ற தந்தை, மகன், தூய ஆவியானவருடைய தெய்வீகத்தையும் ஆன்மாவையும் திரு உடலையும் திரு இரத்தத்தையும், நாம் நற்கருணை ஆண்டவரின் மேல் கொண்டிருக்கின்ற அசட்டத்தன்மை, தகாத பார்வை, தகாத பேச்சு, கோபம், மோகம், தூக்கம், மெத்தன போக்கு போன்ற அத்தனை நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார் அந்த வானதூதர். இன்னைக்கு நம்ம நற்கருணை திருப்பலியில் பங்கெடுப்பதாக இருக்கலாம், ஆராதனையில் பங்கெடுப்பதாக இருக்கலாம், தெரிந்தோ தெரியாமலோ அது குருவானவராக இருந்தாலும் சரி, அருட்கண்ணீராக இருந்தாலும் சரி, இறை மக்களாக இருந்தாலும் சரி, இந்த திவ்ய நற்கருணை ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த மகத்துவத்தை நாம் தவறும் பொழுது நிச்சயமாக அன்பு மக்களே, நீங்களும் நானும் பரிகாரம் செயல்கள் செய்ய வேண்டும். எனவே அவர் அழகாக சொல்கிறார் அந்த 3வது காட்சியிலே, இப்பேற்பட்ட பாவிகள் மனம் திருந்திட நீங்கள் அனைவரும் ஜெபிக்க வேண்டும் என்று. அன்பு நெஞ்சங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 3 முக்கியமான காட்சிகளுக்கு பிறகுதான் மே மாதம் 13ஆம் தேதி 1917ஆம் ஆண்டு இதே நாள் விண்ணகத்திலிருந்து ஒரு பெண்மணி தோன்றுகிறார். அதுதான் அன்னை கன்னிமரியாள். இன்னைக்கு ஏகப்பட்ட பேர் கத்தோலிக்க திருச்சபைக்கும் நம்ம மற்ற சபைக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டால், மாதாவை கும்பிடுவாங்க, மாதாவை கும்பிட மாட்டாங்க அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம சொல்ல வேண்டிய தெளிவான பதில், நற்கருணை ஆண்டவரில் ஆழமான விசுவாசம் கொண்டவர்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள். 24 மணி நேரமும் பிரசன்னமாயிருக்கிற அந்த நற்கருணை பேழையில் நமக்காக காத்திருக்கிற அந்த உயிருள்ள ஜீவனுள்ள நற்கருணை ஆண்டவரில் நம்பிக்கை கொண்டவர்கள் தான் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் என்று.
அதில் நம்பிக்கை அற்றவர்கள்தான் மற்ற சபையினர் என்று நாம் ஊரறிய உலகமறிய பறைசாற்ற வேண்டும். அன்பு நெஞ்சங்களே, இந்த 4வது காட்சியில்தான் அன்னை மரியாள் காட்சி அளித்து ஒவ்வொரு மாதமும் 13ஆம் தேதி இதுபோல நீங்கள் எனக்காக ஜெபம் ஒப்பு கொடுக்க வேண்டும். உலகத்தில் வாழும் பாவிகள் மனமாற்றத்திற்காகவும், பாவிகள் அனைவருடைய மனமாற்றத்திற்காகவும், ஆண்டவருக்கு எதிராக மனிதகுலம் புரியும் அத்தனை அவமானத்திற்குரிய காரியங்கள், அவஸ்தைக்குரிய காரியங்கள், பாவங்களுக்கும் பரிகாரமாக அவர் அனுப்ப போகும் துன்பங்களை நீங்கள் தாங்க தயாரா என்று சொல்லி அன்னை மரியாள் அந்த 3 நபரிடம் கேட்கிறார். லூசியா, பிரான்சிஸ்கோ, ஜெசிந்தா 3 பேரிடம் கேட்டது என்ன? உலகத்தார் செய்கின்ற அத்தனை பாவங்களுக்கும் பரிகாரமாக கடவுள் உங்களுக்கு கொடுக்க போகின்ற துன்பங்களை தாங்க நீங்கள் தயாரா? அன்பு நெஞ்சங்கள், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். யோபுடைய அன்பு பிள்ளைகளாக நீங்கள் வாழ வேண்டுமென்றால், பழைய ஏற்பாட்டில் யோபு வாழ்ந்தது போல நீங்களும் நானும் வாழ வேண்டுமென்றால், இந்த உலகத்தார் செய்கின்ற பாவங்களுக்காகவும் நாம் துன்பங்களை தாங்கிக் கொள்ள வேண்டும். நான் என்ன பாவம் பண்ணேன்? என் குடும்பத்துக்கு என்ன நடந்துச்சு? ஏன் இந்த குடும்பத்துக்கு இவ்வளவு சோதனை, இவ்வளவு வேதனை அப்படின்னு நினைக்கிறீங்களே, மக்களை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இன்று இந்த பாத்திமா அன்னை உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிறார்கள், இந்த உலகத்தார் செய்கின்ற அத்தனை பாவங்களுக்கு பரிகாரமாக ஆண்டவர் இயேசு அனுமதிக்கின்ற அந்த சிலுவையை தாங்க நீ தயாரா? எனவே துன்பங்கள் நமக்கு ஆசீர்வாதத்தின் அடையாளமாக இருக்கின்றன. ஒவ்வொரு துன்பமும் நாம் எந்த தவறும் செய்யாமல், எந்த பாவமும் செய்யாமல், ஒருவேளை நமக்கு வாழ்க்கையில் எதிர்பாராத துன்பங்கள் வரும் பொழுது நீங்களும் நானும் பாக்கியம் பெற்றவர்கள். ஏனென்றால் ரோமேற்கு எழுதிய திருமுகத்தில் 8:18 பவுலடியார் சொல்லியிருக்கிறார், இக்காலத்தில் நாம் படும் துன்பங்கள் எதிர்காலத்தில் நமக்கு வெளிப்பட போகிற மாட்சியோடு ஒப்பிட தகுதியற்றவை. இந்த 4 காட்சிகளுக்கு பிறகுதான் பார்க்கிறோம் மக்களே, 1917ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 13ஆம் தேதி, ஒவ்வொரு மாதமும் 13ஆம் தேதி மாதா காட்சியளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுவரைக்கும் 3 சிறுவர்களுக்கு தோன்றிய மாதா இந்த காட்சியில் 50 மக்கள் கூடியிருக்கின்றார்கள். அவர்களுக்கு அன்னை மரியாள் காட்சி கொடுக்கின்றார். இந்த காட்சியில் தான் சொல்கிறார், பிரான்சிஸ்கோ என்ற சிறுவனையும் ஜெசிந்தா என்ற சிறுவியையும் ஆண்டவர் சீக்கிரமே எடுத்துக்கொள்வார். ஆனால் லூசியா அன்னை மரியாளின் மாசற்ற திரு இருதய பக்தியை இந்த பூ உலகெங்கும் பரப்பிட, அன்னை மரியாளின் மாசற்ற திரு இருதய பக்தியை யாரெல்லாம் கடைபிடிக்கிறார்களோ அவர்களுக்கு மீட்பு உண்டு என்பதை இந்த உலகத்திற்கு என்பிப்பதற்காக நீ வெகு காலம் வாழ்வாய் என்று சொல்லி மறைந்து விடுகிறார் நம்முடைய அன்னை மரியாள். அன்பு மக்களே, அதே போல ஒவ்வொரு மாதமும் மே மாதம் 13ஆம் தேதி காட்சியளித்தாங்க. ஜூன் மாதம், ஜூலை மாதம் எத்தனை பேர் தெரியுமா? 5000 நபர்கள் கூடியிருக்கின்றார்கள். 1917ஆம் ஆண்டு அன்னை மரியாள் தன்னை ஜெபமாலையின் தாயாக வெளிப்படுத்துகிறார். நரகத்தை அவர்களுக்கு காட்சியில் கொண்டு வருகிறார்கள். முதல் உலகப்போர் நிற்க வேண்டும் என்றால் ரஷ்யா தேசத்தை அன்னை மரியாளின் மாசற்ற திரு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆனால் அதை அவர் கடைபிடிக்கவில்லை, உலகத்தை நம்பவில்லை. எனவேதான் 2ஆம் உலகப்போரும் வந்தது. அதே போல ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி 1917ஆம் ஆண்டு 20,000 மக்களுக்கு அன்னை மரியாள் காட்சியளிக்கிறார்கள். ஆனால் அந்த காட்சியை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இந்த 3 பிள்ளைகளையும் சிறுவர்களையும் சிறையில் அடைச்சிட்டாங்க, ஜெயிலில் போட்டாங்க. ஆனால் அன்னை மரியாள் தான் சொன்ன வாக்கை தவறாத அந்த அற்புதமான தாய், தேவ தாய், செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி 1917ஆம் ஆண்டு 30,000 மக்கள் குழுமியிருந்த அந்த பெரும் கூட்டத்திற்கு காட்சி அளிக்கிறார்கள். அப்பொழுதுதான் சொல்கிறார்கள், உலகப்போர் நிற்க வேண்டும் என்றால் ஜெபமாலையை தொடர்ந்து சொல்லுங்கள் என்று சொல்கிறார். அதே போல அக்டோபர் மாதம் ஒரு மிகப்பெரிய அதிசயம் நடக்கப் போகிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே போல அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி 1917ஆம் ஆண்டு எத்தனை பேருக்கு தெரியுமா? 70,000 பேருக்கு அன்னை மரியாள் பாத்திமா தாய் காட்சி அளித்திருக்கிறார்கள். மழை பெய்து கொண்டிருக்கிறது. மக்கள் அனைவரும் மழையில் நின்று கொண்டபடி ஜெபமாலை அன்னையை தரிசித்துக் கொள்கிறார்கள். அன்னை மரியாள் தனக்கென்று கோயில் கட்டச் சொல்லி உலகப்போர் நிற்க வேண்டும் என்றால் ஜெபமாலை தினமும் சொல்ல வேண்டும் என்று சொல்கிறார்கள். அப்பொழுது மிகப்பெரிய அதிசயம் நடக்கிறது. சூரியன் ஜொலித்த வண்ணமாக நடனம் ஆடிக்கொண்டு
பூமியில் விழுந்து எழுந்தது போல் ஒரு மிகப்பெரிய காட்சி நடக்கிறது. மழையில் நனைந்து ஈர துணியோடு இருந்த அத்தனை நபர்களுடைய துணிகளும் அத்தனை நபர்களுடைய அந்த உடையும் காய்ந்து விட்டது. அதிசயம். அன்பு மக்களே, 1929ஆம் ஆண்டு அன்னை மரியாள் தன்னை ரஷ்ய தேசத்துக்கு அன்னை மரியாளின் மாசற்ற திருஇருதயம் ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறார்கள். தொடர்ந்து ஜெபமாலை ஜெபிக்க வேண்டும், பரிகாரம் செய்ய வேண்டும் என்று அன்னை மரியாள் வேண்டி சென்றிருக்கிறார்கள். அன்பு மக்களே, இன்னைக்கு எவ்வளவு பேர் பாவம் செஞ்சிட்டு இருக்காங்க. நீங்களும் நானும் பரிகாரம் செய்ய தயாராக இருக்கின்றோமா? மிக முக்கியமான கேள்வி. நாம நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் தேடிக்கிறோம், சந்தோஷம். நாம் செய்த பாவங்களுக்கு பரிகாரம் தேடிவிட்டோம், நமது பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டன. ஆனால் நாம் பிறருடைய ஆன்மாக்களை பற்றி கவலைப்படாமல் இருந்தால் நாம் சுயநலவாதிகள். ஏனென்றால் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் 9வது அதிகாரம் 19வது வசனத்திலே பவுலடியா சொல்கிறார், நான் யாருக்கும் அடிமையாகாமல் இருந்தும் பலரை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வர என்னை நான் அடிமையாக்கி கொண்டேன். கத்தோலிக்க கிறிஸ்தவர்களே, இன்று இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நான் பார்த்து கேட்கிறேன், நீங்கள் எத்தனை ஆன்மாக்களை கிறிஸ்துவுக்காக சம்பாதித்திருக்கிறீர்கள்? அதுதான் நம்முடைய தலையாய பணி. அநேக ஆன்மாக்களை சம்பாதிக்க ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கின்றார். நான் நன்றாக திரிந்து விட்டேன், நான் மனமாறிவிட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், நான் விண்ணகம் போவேன் என்று சொல்லி சுயநல போக்கில் செல்வது விண்ணக பாதை அல்ல. மாறாக மீட்கப்பட்ட நான் பல இடங்களில் சென்று அதை சாட்சியாக சொல்லி பிறரையும் கிறிஸ்துவுக்குள் கொண்டு வர நான் முயற்சி எடுத்திருக்கிறேனா? எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த பெர்க்மான்ஸுடைய பாடலில் பார்த்தீங்கன்னா, என்னோடு கூட கோடான கோடி ஆன்மாக்கள் சேர்த்து கொள்வேன், என்னோடு கூட கோடான கோடி ஆன்மாக்கள் சேர்த்து கொள்வேன், கூட்டி சென்றிடுவேன், நான் கூட்டி சென்றிடுவேன், பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தம்தான் என் மூச்சு, கொஞ்ச காலம் இந்த திருச்சியிலே, கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, இயேசுவுக்காய் இறைவார்த்தைக்காய், இயேசுவுக்காய் இறைவார்த்தைக்காய். அன்பு நெஞ்சங்களே, அநேக ஆன்மாக்களை நாம் கூட்டி சேர்க்க வேண்டும். அன்னை மரியாள் நம்மிடம் கேட்கொள்வதுதான், ஜெபமாலை ஜெபியுங்கள், ஜெபமாலை சொல்லிக்கிட்டே இருங்க. இந்த மே மாதம் முழுவதும் அநேக இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த வணக்க மாதம் என்று சொல்வார்கள். ஊரில் உள்ள எல்லா மக்களும் குலுக்கு சீட்டு போட்டு அல்லது தேர்ந்தெடுத்து இந்த நாளைக்கு இந்த குடும்பம் மாலை வாங்கி போடுவாங்க, மாதாவுக்கு பூ வாங்கி போடுவாங்க, மெழுதிரி வாங்கி வைப்பாங்க, அப்புறம் மக்களுக்கு எல்லாம் பொட்டுகளை சக்கரை அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பல கிராமங்களில் அது நடந்து கொண்டு இருக்கிறது. ஒருவேளை உங்களது கிராமங்களில் அது நடக்கவில்லை என்றால் தயவு செய்து அப்படிப்பட்ட ஒரு நல்ல பழக்கத்தை ஏற்படுத்துங்கள். இந்த மே மாதம் அன்னை மரியாள் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய அருமையான பாடம் ஜெபமாலை ஜெபிப்பது. ஜெபமாலை ஜெபித்து ஜெபித்து நாம் பிறருடைய பாவங்களுக்காக பரிகாரம் தேடிக்கொள்ள வேண்டும். பிறரையும் நம்மை போல் ஆண்டவருக்குள் ரட்சிக்க அரும்பாடுபட வேண்டும். பிறரும் ரட்சிக்கப்பட வேண்டும், பிறரும் மீட்படைய வேண்டும். அவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாலும் சரி, எந்த ஜாதியை சேர்ந்தவர்களாலும் சரி, எந்த சபையை சேர்ந்தவர்களாலும் சரி, அவர்களும் மீட்கப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்களும் நானும் அன்னை மரியாளின் அன்பு பிள்ளைகளாக ஜெபமாலையை கரங்கள் எடுத்து அநேக ஆன்மாக்களுக்காக நம்மால் இயன்ற தியாகங்களை செய்து, அது உபவாசமாக இருக்கலாம் அல்லது உதவிகளாக இருக்கலாம், நம்மால் இயன்ற உதவிகளை தியாகங்களை செய்து நாம் அநேக ஆன்மாக்களை கடவுளுக்காக சம்பாதிக்க வேண்டும். அன்னை மரியாள் அதை தான் நம்மிடம் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். பாத்திமா அன்னையுடைய அருமையான திருநாம வாழ்த்துக்கை தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பு மக்களே, தொடர்ந்து அன்னையின் பிள்ளைகளாய் வாழ முயற்சி எடுப்போம். ஆமென். புனிதமாக வேண்டும்,
அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்கள் தியாக திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. தூயவரான தந்தையே, புனித கன்னிமரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் பேரின்பத்துடன் உமக்கு அளிக்கும் எங்கள் தாழ்மையின் காணிக்கையை ஏற்றருளும். கிறிஸ்துவின் பலியோடு இணைக்கப் பெற்ற நாங்கள் இவ்வுலக ஆறுதலையும் நிலையான மீட்பையும் பெற்றுக்கொள்ள அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள இல்லாமல் இறைவா, இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சி நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்கோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராவியன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுமனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தரளம். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தரளம். மேலும் உயிர்த்தல் மீது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், யாரும் நினையாத ஆன்மாக்களையும், திரைகிற சிறந்திருக்கிற ஆன்மாக்களையும், இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்த திருமக ஒளியின் ஒளியேற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் வாழ்ந்த புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை வழிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவருமே அன்னை மரியாளின் அன்பு பிள்ளைகளாக இந்த உலகத்தார் நாம் செய்கின்ற அநேக பாவங்களுக்கு பரிகாரமாக நாம் தியாகங்கள், உதவிகள் செய்யக்கூடிய நல்ல மனிதர்களாய் வாழ இரு கரங்களையும் விரித்து ஒருக்கமாய் அன்னை மரியாளோடு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் பாவத்திற்கு ஏதுவான அலகையின் எல்லா விதமான சூழ்ச்சியிலிருந்தும் எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரன்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உம்மதே. அன்பு நெஞ்சங்களே, பாத்திமா அன்னை முதல் உலகப் போர் மற்றும் இரண்டாம் உலகப் போரின் முடிவிற்காக ஜெபமாலை சொல்லி ஜெபியுங்கள் என்று சொல்லி அன்று முதல் இன்று வரை உலக அமைதிக்காக நம்மை ஜெபிக்க அழைக்கின்றார்கள். நாம் அனைவரும் தெரிந்தது போல இந்திய தேசத்திற்கும் பாகிஸ்தான் தேசத்திற்கும் இடையே நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த போரானது முடிவுக்கு வந்து இரண்டு நாட்டு மக்களும் சமாதானத்தோடு வாழ கரங்களை கூப்பி கண்களை மூடி உலக அமைதிக்காக ஜெபிப்போம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உயிர்த்த ஆண்டவர் கொடுத்த சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த மனு குலத்தை காப்பாற்றி மீட்பதற்காக
தன்னுடைய தாயை நமக்கு தாயாக விட்டு சென்றவர். இந்த அன்பு ஆண்டவரின் விருந்திற்கு அழைக்கப்பட்டு நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாளின் அன்பு பக்தர்களே, நாம் இந்த திருப்பலியில் கேட்டது போல இந்த உலகத்தார் நாம் செய்கின்ற அநேக பாவங்களுக்கு பரிகாரமாக அன்னை மரியாள் ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது நன்றி நம்மையும் ஜெபிக்க தூண்டுகிறார்கள். பரிகார செயல்களில் ஈடுபட, ஜெபத்திலும் தவத்திலும் ஈடுபட விரும்புகின்றார்கள். உண்மையிலேயே நம் உலகத்தார் செய்கின்ற அத்தனை பாவங்களையும் ஏற்றுக்கொண்டவர்களாய் இந்த அருமையான பாடலை பாடி, ஆண்டவரே, நாங்கள் தவறு செய்துவிட்டோம், பாவம் செய்துவிட்டோம், ஆண்டவரே எங்களை மன்னியும் என்று சொல்லி நமது பாவங்களுக்காகவும் பிறருடைய பாவங்களுக்காகவும் இப்பொழுது ஆண்டவரிடம் மன்னிப்பை கேட்போம். உன் அன்பை உதறி சென்றே, நான் கெட்டலைந்து ஓடி வந்தே, என்னை கண் பாரும் உந்தன் பிள்ளை நான். அப்பா, நான் தவறு செய்தே, உன் அன்பை உதறி சென்றே, நான் கெட்டலைந்து ஓடி வந்தே, என்னை கண் பாரும் உந்தன் பிள்ளை நான். இந்த உலகத்தில் நீர் படைத்த அத்தனை உயிரினங்களும் பறவைகளும் விலங்கினலும் உம்மை அன்பு செய்வ பொழுது நான் உம்மை அன்பு செய்ய தவறிவிட்டேன். ஆண்டவரே, அந்த உயிரினங்களைப் போல உம்மை நோக்கி ஜெபிப்பதிலும் துதிப்பதிலும் உம்மை போற்றுவதிலும் நான் ஆர்வமாக உற்சாகமாக ஈடுபடாமல் இருந்திருக்கிறேன். என்னை மன்னியும் ஆண்டவரே. வரும் பறவைகளும் காடுகளின் மிருகங்களும் உன் அன்பில் ஒளிந்திருக்க நான் உன்னை பிரிந்து கொண்டேன். பாடி வரும் பறவைகளும் காடுகளின் மிருகங்களும் உன் அன்பில் மகிழ்ந்திருக்க நான் உன்னை பிரிந்து கொண்டேன். அப்பா, நான் தவறு செய்தேன், உன் அன்பை உதறி சென்றேன், நான் கெட்டலைந்து ஓடி வந்தேன், என்னை கண் பார் உந்தன் பிள்ளை நான். என்னை கண் பாரும் உந்தன் பிள்ளை நான். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நற்கருணை ஆண்டவருக்கு எதிராக நாங்கள் செய்த எல்லா விதமான பாவங்களுக்காகவும் உமது திரு இருதயத்தையும் அன்னை மரியாளின் மாசற்ற திரு இருதயத்தையும் புண்படுத்தும் விதமாக நாங்கள் செய்கின்ற எல்லா விதமான பாவங்களுக்காகவும் எம்முடைய சகோதர சகோதரிகள் இந்த உலகத்தார் தெரிந்தோ தெரியாமலோ செய்கிற அநேக பாவங்களுக்கு பரிகாரமாக ஆண்டவரே, நீர்தாமே எங்களை உமது விலைமதிக்கப்படாத திரு ரத்தத்தினால் விலை கொடுத்து மீட்டிருக்கிறீர் என்பதை உணர்ந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அன்னை மரியாள்
புனித பாத்திமா அன்னையுடைய அழைப்புக்கு நாங்கள் செவி மடுத்து எங்களால் இயன்ற தியாகங்களையும் ஜபங்களையும் செய்து எங்களுடைய பாவங்களுக்காகவும் பிறருடைய பாவங்களுக்காகவும் பரிகாரம் தேடி அநேக ஆன்மாக்களை பாதம் சேர்ப்பிக்கக்கூடிய அருளை எங்களுக்கு தந்தருள்வீராக. எங்கள் வல்லமையுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, பாஸ்கா அருளடையாளத்தால் ஓட்டம் பெற்றுள்ள நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் சாவுக்குரிய எங்கள் உடலில் இயேசுவின் வாழ்வை வெளிப்படுத்துவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்னையின் அன்பு பிள்ளைகளாய் அநேக ஆன்மாக்களை மீட்க பரிகார செயல்கள் செய்திட சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனே முதலில் உன்னை தெரிந்தார், கரை சிறிதெல்லா காத்திருந்தார். இறைவனே முதலில் உன்னை தெரிந்தார், கரை சிறிதெல்லா காத்திருந்தார். மறையவர் புகழும் மாமரியே, கரை சேர்ப்பதுவே உன் பணியே. தாவீதின் குலமலரே, ஒளி தாங்கிடும் மகள் விளக்கே, எம்மை காத்திடும் நாரணங்கே, அருள் சுரந்திடும் தேன் சுனையே. தாவீதின் குலமலரே, நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.